கொட்டுக்காளியில் என்னை மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருச்சு. உன்னால் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு எந்த இயக்குனருக்கு நல்ல கதைகள் எது வந்தாலும் நீ தைரியமாக நடி, யோசிக்காத உன்னால் முடியும்ன்ற சொல்லு அப்படின்னு கொட்டுக்காலும் எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்துருக்கு. அருமை. அந்த டேரக்டர் அப்படி ஒரு டேரக்டர், பிரில்லியன்ட். இப்படி ஒரு பதிவு கொடுத்த தம்பிக்கும் பெரிய ஒரு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி. ஏன்டா நல்ல பெரிய இடத்துல ஹீரோவாக இருந்துக்கிட்டு, உச்சத்தில் இருந்துக்கிட்டு, நல்ல வருமானத்தை வச்சுக்கிட்டு இந்த படத்தை இப்படி ஒரு படத்தை எடுத்து நான் மற்ற படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த ஒரு லாபத்தை நோக்கி எடுக்க போகிறது இல்லை. ஆனால் இப்படி பதிவு இல்லை, சினிமாவுக்கு ரொம்ப சின்சியரான பையன், சினிமாவுக்கு நேர்மையான பையன். இப்படி ஒரு படத்தை பதிவு கொடுக்கணும், நம்மளுடைய பங்களிப்பு இந்த மாதிரி படங்கள் இருக்குன்னு நினச்சது சிறப்பு இல்லையா? அப்படி இருக்கிறப்ப உலகம் போகிறோம் 7-8 கண்ட்ரிக்கு போயிட்டேன். அந்த தம்பி வினோத்ராஜ் ரொம்ப எளிமையான தம்பி. நான் எவ்வளோக்குள்ள கீழே கஷ்டப்பட்டு வந்தோன்னா அந்த வரிசையில் எனக்கு பின்னாடி உள்ள அவன் இருப்பானோன்னு தோணுச்சு எனக்கு. எங்கேயாவது நான் வரிசையில் நிற்கிறப்ப எனக்கு பின்னாடி அவன் இருந்திருப்பானோன்னு தோணுச்சு. அந்தப்போ இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கிறேன். ஆனால் அவனுக்கும் இப்படி ஒரு திரைக்கதை இருக்குது, இப்படி ஒரு தேடல் இருக்குது அவன் கதையை. அவன் ரொம்ப வேற மாதிரி கதையை தேடுறேன். அவன்ட்டு நான் உரிமையாக பேசுகிறேன், என் தம்பி மாதிரி தான். அவன் பதிவு பண்ணுற விதம், அவன் இந்த கேரக்டருக்கு அவன் பதிவு பண்ணுற விதம், இந்த கூழாங்கன்ற படத்தை பார்த்து நான்லாம் தூங்கவே இல்லை. எல்லாரையும் மிரட்டின படம் தான். தூங்கவே இல்லை. அந்த தம்பிகிட்ட கேட்ட தம்பி ஃப்ரேமிங் என்ன டேரக்டர் ராமன் மூலமாக எனக்கு பழக்கம். நான் என்ன பண்ணணும் இந்த படத்துக்கு, நான் ஏதாவது ஒரு சிறு துளியளவாவது ஏதாவது மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு, நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக எங்கேயாவது இருந்துட்டு போனேன், எங்கேயாவது வேலை கொடு தம்பின்னு சொல்லி இதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்குன்னு. அப்படி இல்லை, நீ அப்போ பார்க்க முடியாது, தெரியல எனக்கு. அப்புறம் நான் அந்த சின்ன பதிவுகள் அவங்க எல்லோரும் போட்டாங்க, நானும் ஒரு பதிவு போட்டேன். அதுக்கப்புறம் பாண்டிங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட கொட்டுக்காரங்கிற கதையை வந்து என்கிட்ட சொன்னப்போ, யார் பண்ணால் நல்லா இருக்குங்க அப்படின்னு சும்மா அண்ணன்ட்ட கேட்குது. தெரியல தம்பி, நீ தான் தம்பி சொன்னேன். அண்ணன் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னே. அப்படியா தம்பி, மாதிரியா இருக்கானே தம்பி, நீங்கள் பண்ண நல்லா இருக்கு, நான் பண்ணுறேன் தம்பி. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ கூட சில என் நண்பர்கள் சொன்னாங்க, இல்லை நீங்கள் கதையை கேட்டிங்களா, ஆனால் பெண் அந்த பொண்ணு தான் ஹீரோயின், அதில் அவள் டைலாக்கே பேசாட்டாலும் அது அழுத்தமான கேரக்டர். நான் அவன்ற கேரக்டராக சொல்கிறேன், அவள் தான் அழுத்தமான கேரக்டர். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் அப்படியே வர்றீங்க, ட்ராவல் பண்ணி ஒன்றுமே இல்லை, ஒரு இடத்துல சண்டை போடுறீங்க, அவ்வளோதான், வேறு என்ன இருக்குன்றது. நான் சரி ஓகே கரெக்டாக நீங்கள் சொன்ன யோசிக்கணும்னு சொல்லிட்டு, அட போயா நீ வேறு என்ன படம் ஆரம்பிச்சிருந்தோம், இன்னும் நான் பேசிக்கிட்டே தான் இருக்கணுமா, என்ன நான் மேடையிலையா பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருக்கு.